இந்தாங்க மேடம். ஓகே ஓகே, பதறாதீங்க. நான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றேன், இங்கே இருங்க. டாக்டர். மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி ஆயிடுச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. ஓகே. ஆயிரம் கண்ணுடைய கண்ணாத்தா தாயே, கௌமாரி அம்மா, நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் சித்தி துர்காவுக்காக தான். அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கேன். அவளுக்காக எப்பவுமே என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என் துர்கா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறி போயிடுவாம்மா. எனக்காக அவ உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காம்மா. என் கையை விட்டு போன தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக போராடி அந்த வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஆளாகி தான் கண் பார்வைய இழந்துட்டு நிக்கிறாமா. அவளுக்காக விரதம் இருந்து வேதவல்லி அம்மா சொன்ன எல்லா பூஜையையும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா இந்த கண்மலரை எடுத்துட்டு வந்து உனக்கு சாத்திரம் தாயே. வீரபாண்டியனுக்கு எப்படி கண் கொடுத்தியோ அதே மாதிரி என்னோட இந்த பூஜை விரதம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உன் மனசுக்குள்ள இருந்து துர்காவுக்கு நீ கண் பார்வைய திரும்ப கொடுக்கணுமா. மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கண்ணு கட்ட பிரிக்க போறோம். மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் வாழ்க்கையில இந்த ஒரு தடவை தான் துர்காவுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா துர்கா அவளோட வாழ்க்கையவே எனக்காக ரிஸ்க் எடுத்திருக்கா. துர்கா கூட கம்பேர் பண்ணும்போது நான் பெருசா எதுவும் பண்ணல மேடம். பழைய மாதிரி மறுபடியும் இந்த உலகத்தை அவ பார்க்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். அவ்வளவுதான் மேடம். அசோக், உங்க வைஃப் கண்ணு கட்ட பிரிச்சதுமே அவங்க முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உங்க முகத்தை தான். இப்போ உங்க வைஃபோட கட்ட பிரிக்கிறேன், அவங்க உங்களை பார்க்கட்டும். சிஸ்டர், துர்கா, இப்போ உங்க கண்ணு கட்ட பிரிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கண்ணை திறக்கணும், சரியா?
துர்கா, கொஞ்சம் மெதுவா உங்களோட கண்களை திறங்க. ஆ, சின்னையா. துர்கா துர்கா, பயப்படாத, மெதுவா கண்ணை தோற. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறுட்டுதே, கனவே தாலாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே, உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. சின்னையா. துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வந்துருச்சு. இனிமே நீ பழைய மாதிரி எங்க வேணும்னாலும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம போகலாம். சின்னையா, நீங்க மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைச்சதுக்கு காரணமே இங்க இருக்கிற கண்ணாத்தாள் மேடம் தான். ரொம்ப நன்றிமா. நீங்க நன்றி எனக்கு சொல்லாதீங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது உங்க ஹஸ்பண்டுக்கு தான். கடைசி நேரத்துல உங்களுக்கு ஐ பேங்க்ல இருந்து கண்ணு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பயங்கர குழப்பத்துல இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்க கும்பிடுற அந்த மாசாணி அம்மா ஒரு அதிசயத்தை நடத்தினாங்க. சோ நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சின்னையா. ஏய், என்னால இதை தவிர என்னால வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியல. நீ எதுக்கு துர்கா ஆடற? துர்கா, ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்லியா 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை அடுத்த நொடியில 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. எங்க நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பமாகுது. சோ இனிமே நீங்க பார்க்க போறது பண்ண போறது எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமாவும் வெளிச்சமாவும் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் துர்கா. வரேன். தேங்க்யூ டாக்டர். வரேன். சின்னையா, கௌரிய பார்க்கணும். கௌரி எங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? உனக்கு நல்லபடியா கண் பார்வை வரணும்னு சொல்லிட்டு வீரபாண்டி 1000 கண்ணுடையாளுக்கு கண்மலர் சாத்துறதுக்காக கௌரி போயிருக்கா. அம்மா தாயே, நீ தான் உலகம்னு நானும் துர்காவும் தினமும் உன்னை பூஜை பண்ணிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த மொத்த சந்தோஷமும் மறுபடியும் என் துர்காவோட வாழ்க்கையில கிடைக்கணும்.
திரும்பவும் என் துர்காக்கு கண் பார்வை வந்து என் சித்தப்பா கூட அவ நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அத பார்த்து நானும் சந்தோஷப்படணுமா. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். கௌரிமா, கௌரிமா, சொல்லுங்க சின்ராஸ் அண்ணன், நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க தீவிரமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் கௌரிமா. நான் துர்காவுக்காக தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில வரப்போற எல்லா கஷ்டத்தையும் சோகத்தையும் எனக்கு மட்டும் கொடுமா. இனி என் துர்காக்கு எதையும் கொடுக்க வேண்டான்னு, பாவம் அவ தாங்க மாட்டான்னு அந்த மாசன் அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிட்டு இருந்த சின்ராஸ் அண்ணன். அம்மா, நீங்க மனமுருகி வேணுனது அந்த ஆத்தா காதுல விழுந்துருச்சுமா. அதனாலதான் இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆத்தா உங்களுக்கும் சரி துர்காவுக்கும் சரி எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாமா. என்னென்ன சொல்றீங்க? நீங்க பூஜை பண்ணது, விரதம் இருந்தது, அந்த 1000 கண்ணுடைய ஆளுக்கு கண்மலர் சாத்துனது, அது எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சுங்கம்மா. நம்ம துர்காக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு கண் பார்வை திரும்பவும் கிடைச்சிருச்சுங்கம்மா. துர்கா, மாரியம்மா, மணல் மேட்டு மாரியம்மா, நாகாத்தம்மா, வாசுகி அம்மா, 1000 கண்கள் கொண்ட வீரபாண்டி கௌமாரி அம்மா, நீங்க எல்லாரும் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் துர்காவுக்கு பழையபடி கண் பார்வை கொடுத்திருக்கீங்க. நான் என்னோட மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டபடி துர்காவை கூட்டிக்கிட்டு உங்க எல்லாரோட சன்னிதானத்துக்கும் வந்து பூஜை செய்யறேன். நான் கேட்டதை கொடுத்துட்டேம்மா. வாங்கண்ணே. துர்கா, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? அதான் கண்ணு மறுபடியும் கிடைச்சிருச்சுல்ல. சின்னையா, இது கஷ்டத்தை நினைச்சு வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப வரைக்கும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நான் நினைச்சதை விட பல மடங்கு நீங்க உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி யாராவது என் மேல அன்பு காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல சின்னையா. எனக்கு கண் பார்வை வரணும்னு உங்க உயிரையே நீங்க பணைய வச்சிருக்கீங்க. எனக்கு பார்வை வரணுங்கிறதுக்காக தானே இதை பண்ணீங்க. என்ன துர்கா அப்படி பேசுற? எனக்காக இவ்வளவு செஞ்ச உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? இப்போ மறுபடியும் நான் இந்த உலகத்தை பாக்குறது உங்களாலதான் சின்னையா. நீங்க எனக்காக எடுத்துக்கிட்ட கஷ்டமும் முயற்சியும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சின்னையா. என்ன துர்கா, நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ எத்தனை வாட்டி என் உயிரை காப்பாத்திருக்க சின்னையா. எனக்காக இது வரைக்கும் யாருமே பண்ணாத எல்லாத்தையும் நீங்க பண்ணிருக்கீங்க. நான் மனசார சொல்றேன், உங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டே நான் ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருப்பேன் சின்னையா. அதனால நான் கட்டாயமா இனிமே உங்களை எப்பவும் நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். சீக்கிரமே உங்க வாழ்க்கையில இருந்து நான் போயிடுவேன் சின்னையா. இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு தான் இந்த வீட்ல பல பேர் காத்துட்டு இருக்காங்களே. அப்புறம் என்ன, நீங்க அங்க நிம்மதியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ இருந்திருந்து இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை ஒழுங்கா பண்ணுங்க. யார் வீணா போன்ல? வேற யாரு, எல்லாம் உங்க புள்ளதான். என்ன வீணா நீ
அவன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல. சந்தோஷமா சிரிச்சு பேசி அப்படியே என்ஜாய் பண்றதுக்கு அவர் என்ன உங்க புள்ள அசோக் மாதிரி என்ன தாங்கிக்கிட்டா இருக்காரு? அசோக் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல. எங்க 5-6 நாளா ஹாஸ்பிட்டல்லே தான் கதியா கிடக்குறாரு. அவங்க மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. சார் ரொம்ப கவனமா பாத்துக்கிறாரு அத்தை. ச்சே, வச்சா பாருங்க அவ வசியத்தை. அதுல அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு உங்க புள்ள. அந்த கௌரி பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறவ, இந்த துர்கா முந்தான மந்திரம் போடுறவ, வேற லெவல்ல 2 பேரும் சேர்ந்து அசோக் டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. கண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மள என்ன பாடுபடுத்த போறான்னு மட்டும் பாருங்க. இந்த வீட்டோட கண்ட்ரோல் அவ வச்சுக்கிட்டு அவ நம்ம எல்லாரையும் வேலைக்காரியா மாத்துவா. ஏ வீணா, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. வாங்க அத்தை, எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டீங்களா? ம். என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. துர்காவுக்கு கண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சுல? ஆமா. அவளுக்கு எப்ப கண்ணு வந்துச்சோ அப்பவே நம்ம பொழப்புல மண்ணு விழுந்துருச்சுக்கா. இங்க பாருங்க அத்தை, நான் தான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன்ல, யார் யாரை எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியணும். இல்லனா நாம இருந்த இடம் தெரியாம போயிடும் அத்தை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இப்ப வரைக்கும் அந்த துர்காவை என்ன பண்ணியும் வெளியில அனுப்ப முடியலையே. இதுக்கப்புறம் நாம என்னக்கா பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியல. இனிமேலும் வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டம் தான் அத்தை. என்ன காலங்காத்துல வீட்டு வேலை பார்க்காம வட்டமேஜ மரட போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாமா, வெளியில இருந்து வந்திருக்கீங்க. நான் வேணா குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். சொல்லுங்க பெரியவரே. ஊர்ல வேப்பல திருவிழா நடக்குதுல்ல, தர்மகர்த்தா சொல்லியிருந்தாரு திருவிழாக்கு நாம எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்ப வேண்டியதா இருக்கும். இல்லங்க, அது இத பாரு, இப்ப நாம உடனடியா ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதுங்க. மாமா, தேவா வெளியூர்ல இருக்காரு. நாம எல்லாரும் போறோம், அவ்வளவுதான். முக்கியமா வேப்பல திருவிழாவை இந்த தடவை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணணுங்கிறதுனால தான் தர்மகர்த்தா என்ன அவசரமா வர சொல்லியிருக்காரு. நாம அங்க போய் அந்த வேப்பல திருவிழாவை நல்லபடியா நடத்தி ஆகணும். சரிங்க. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் உடனே செய்யுங்க. பெரியவரே, அசோக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல்ல அந்த துர்காவோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா பெரியவரே, அசோக் துர்கா ஆபரேஷன் முடிஞ்ச கையோட அவளை பாத்துக்கிட்டு அவன் அங்க. அசோக் துர்கான்னு யாரும் வரணும்னு அவசியம் கிடையாது. நாம போலாம். இன்னைக்கு ராத்திரியே கிளம்பணும். சரிங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். போயிட்டாரு. என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றாரு? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. மாமாவா இப்படி பேசுறாரு? என்னால நம்பவே முடியல அத்தை. அதானே, எப்பவுமே அந்த துர்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவரு இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டாரே. இது எப்படின்னு தெரியலமா. துர்கா இல்லாம எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு துர்காவை விட்டுட்டு ஊருக்கு போலான்னு சொல்றாரு. அதுவும் அவளோட ஊருக்கு. நல்லதுதானே அத்தை. இப்படி நல்ல விஷயம் நடக்கும்போது நாம ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல, போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இல்ல, நாம எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அசோக்கும் துர்காவும் தனியா நிம்மதியா இல்ல இருப்பாங்க. அக்கா சொல்றதும் சரிதான். ஆமால, நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லையே. சரி அத்தை, நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதான் மாமா சொல்லிட்டு போயிட்டாருல, கிளம்புற வேலையை பாப்போம். சரி வாங்க.
கௌரி